இந்த கழிப்பறையையும் குளியல் அறையையும் தனித்தனியே தான் அமைக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த பெட்ரூம்குள்ளேயே கொஞ்சம் லெங்க்தியா ஒரு இடத்த விட்டுட்டு அதிலேயே பாதி குளியலறை, மற்றொரு பாதி கழிப்பறை என்று வைத்துக் கொள்கிறோம். பெட்ரூம்னு வந்தாலே அந்த பெட்ரூம்ல கண்டிப்பாக அட்டாச்சு டாய்லெட் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத விதியாகவே வைத்திருக்கிறோம் அல்லவா? அது முற்றிலும் தவறுதான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிற்குள் கழிவறை அமைக்கலாமா? வீட்டிற்குள் கழிவறை இருப்பது என்பது வாஸ்துபடி சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டிற்குள்ளாக கழிவறை அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள்ல நம்முடைய வீடுலாம் கட்டினா இல்லையா, இதுதான் முறையான வாஸ்தின்படியே கட்டியிருப்பா. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கழிவறை என்பதே அந்த வீட்டினுடைய காம்பவுண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதனால வீடுலாம் ரொம்ப பெருசு பெருசா கட்டியிருப்பா. தோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த தோட்டம் பார்த்தோம்னா அதுவும் அந்த தோட்டத்திலே ரொம்ப நீளமா இருக்கும். இந்த வீட்டினுடைய தோட்டத்து வாசப்படியிலிருந்து ஒரு 30 அடி தள்ளி தான் கழிவறையே கட்டியிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் மொத்த வீட்டினுடைய நீளமே 30 அடி தான் இருக்கு, நீங்க இதுல போய் 30 அடி தள்ளி கழிவறையை கட்டுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அட்லீஸ்ட் வீட்டிற்குள்ளாக கழிவறையை கட்டக்கூடாது. அந்த தோட்டத்து வாசப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, ஒரு தனி வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, தனியாக ஒரு வீடு கட்டுறோம், நம்ம ஒரு மனை வாங்கியிருக்கோம், ஒரு 40 60 ஒரு கிரவுண்ட்ல 2400 சதுரில் ஒரு வீடு ஒரு இடத்த வாங்கியிருக்கோம்னு சொன்னா, அங்கே கழிப்பறையை கட்டும் பொழுது வீட்டிற்கு வெளியிலே தான் கட்ட வேண்டும். அதுதான் நல்லதும் கூட. வீட்டிற்குள்ளா கட்டக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பெட்ரூம்னு வந்தாலே அந்த பெட்ரூம்ல கண்டிப்பாக அட்டாச்சு டாய்லெட் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத விதியாகவே வைத்திருக்கிறோம் அல்லவா? அது முற்றிலும் தவறுதான். கழிப்பறை என்பது வீட்டிற்குள்ளா இருக்கக்கூடாது. எழுந்திருச்சு தான் போகணும். எழுந்திருச்சு போய் கதவை திறந்துட்டு தான் நம்ம டாய்லெட் போகணுமே தவிர, இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே பெட்லேருந்து எந்திரிச்சோமா அப்படியே அந்த ரூமை விட்டு கூட வெளியில போறதில்லை, அந்த ரூமுக்குள்ளேயே அட்டாச்சு டாய்லெட்டுங்கிறது இருக்கணும், அதுக்குள்ளேயே தான் போகணும்னு சொல்லிட்டு நம்முடைய உடம்பினை நாம் மிகவும் சுகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிச்சயமாக வீட்டிற்குள்ளாக கழிப்பறை என்பது இருக்கக்கூடாதுதான் சாஸ்திரப்படி கேட்டா. சரி, வேற வழி இல்லை இன்னைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட, இந்த கழிப்பறையையும் குளியல் அறையையும் தனித்தனியே தான் அமைக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த பெட்ரூம்குள்ளேயே கொஞ்சம் லெங்க்தியா ஒரு இடத்த விட்டுட்டு அதிலேயே பாதி குளியலறை, மற்றொரு பாதி கழிப்பறை என்று வைத்துக் கொள்கிறோம். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்களை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம். குளியலறை என்பது எதற்காக? குளியல் அறைங்கிறது நம்முடைய உடம்பினை சுத்தப்படுத்தி கொள்வதற்காக. முழுக்க முழுக்க நம்ம சோப்பு கீப்பெல்லாம் போட்டு நம்ம நீட்டா கிளீனா வச்சுக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், எந்த கிருமியும் நம்மளை அண்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரோக்கிய வாழ்வினை காப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சோப்பு விளம்பரத்தெல்லாம் பார்த்து நிறைய சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிறோம். எதுக்கு? கிருமி நம்மை தாக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அந்த கழிவறையும் அங்கேயே அமைக்கும் பொழுது அங்கே முழுக்க முழுக்க கிருமிதானே வாசம் செய்யும். அது எப்படி போகும்? நம்ம வேணா நிறைய விளம்பரத்தை பார்த்து அந்த கிருமி எல்லாம் செத்து போற மாதிரி பயந்து போற மாதிரிலாம் நம்ம நிறைய விளம்பரங்களை பார்த்து நிறைய கெமிக்கல் வேணா யூஸ் பண்ணலாம். என்னதான் பண்ணாலும் கழிப்பறைக்குள்ளாக நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ், வைரஸ், கிருமிகள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் அதிகப்படியான அளவிலே. அந்த குளியலறையில போய் நம்ம ஸ்நானம் பண்றோம் பொழுது அந்த பர்பஸே அங்க சால்வ் ஆகாது. குறைந்தபட்சமாக குளியல் அறைக்கும் கழிப்பறைக்கும் இடையே தடுப்பு என்பது இருக்க வேண்டும், ஒரு சுவர் என்பது இருக்க வேண்டும் என்பதை மனதிலே நிலை நிறுத்துங்கள். அந்த கழிப்பறையையும் குளியலறையும் தயவு செய்து ஒன்றாக அமைக்காதீர்கள். சார் இருக்கிற இடமே ரொம்ப சின்னது, வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணலாம்னு சொன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு குளியலறை இருக்கா, கொஞ்சம் தூரம் போய் ஒரு மேடை மாதிரி அமைத்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 அடி வச்சுட்டு ஒரு 3 படி ஏறி மேல போய் அந்த டாய்லெட் போற மாதிரி அதை தனியான முறையில அமைக்க வேண்டியது. ஏன்னு சொன்னா அதை ஃபிளஷ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு கிருமிகள் மேல வரும் தெரியுமா, அந்த கிருமிகள் அட்லீஸ்ட் மேல் நோக்கி செல்வதை போல அதற்குரிய அமைப்பினை அமைத்திருக்க வேண்டும். கண்டிப்பா சொல்லக்கூடிய விஷயம், குளியல் அறையையும் கழிப்பறையையும் தனித்தனியே தான் அமைக்க வேண்டும். இடையிலே ஒரு சுவர் கண்டிப்பாக அமைக்க வேண்டும். முடியலன்னா ஒரு கண்ணாடி சுவரையாவது அமைக்க வேண்டியது. நிறைய சினிமா எல்லாம் பார்த்திருப்போம், இந்த மாதிரி ஒரு கண்ணாடி சுவரை கண்டிப்பாக அமைக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட
இந்த நேயர் கேட்டிருப்பது போல வீட்டிற்குள்ளாக ஒரு கழிப்பறையை அமைப்பதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சாஸ்திர விரோதம்தான், அதிலே சந்தேகமே கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே இப்படிதானே இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது திரும்ப திரும்ப ஒரு தவறான விஷயத்தை செய்து 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 அதையே நாம் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கும் வாஸ்து அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னா அது சரியாயிடுங்கிற மாதிரி நம்ம நம்புறோம். அந்த ரூமுக்குள்ளாகவே இது வாயு மூலை, இது நிறுத்தி மூலை, இந்த இடத்துல நம்ம டாய்லெட் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிறோம். சாஸ்திரப்படி என்று இந்த நேயர் கேள்வி கேட்டிருக்கும் பொழுது அந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், சாஸ்திரப்படி வீட்டினுடைய தோட்டத்து பக்கம்தான், தோட்டத்து புறத்தில் தான், தனியாக புழக்கடையில் தான் கழிப்பறையும் குளியலறையும் அமைக்கப்பட வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.